சமூக நீதியை தொடர்ந்து எவ்வளவு வழங்கி கொண்டதாலும் இன்னைக்கு படித்த இளைஞர்கள் நிறைய பேர் வாழ்க்கையை வீணடிச்சிட்டான். என்னன்னு பார்த்தா கட்சி இருக்கான்னா இங்க காணும். அந்த யூடியூப்லயும் வாட்ஸ்அப்லயும் அந்த சீமா பேச்சை கேட்டு கேட்டு அவன் எங்க இருந்து 7% ஓட்டு வாங்கினான்னு எங்களுக்கும் ஒண்ணும் புரியல. நாம கூவி கூவி கத்தினாலும் ஓடி ஓடி உழைச்சாலும் நமக்கு உயிர வாக்குதான் உழுதுட்டு இருக்கு. ஆனா ஆளையும் காணும் ஒன்னையும் காணும், தேர்தல் வந்தா ஓட்டு வாங்குறான். இப்ப பேசலாம், தந்தை பெரியாரை இழிவாக பேசலாம். இப்ப பாருங்க, கட்சியில ஆள் இருக்கான்னு பூத கண்ணாடி வச்சு தேர்னா கூட கிடைக்காது. இப்ப ஆளத்தான் எல்லாம் என்ன இருக்காங்க. அங்க இருந்தாலும் கூட கொள்கையால் தந்தை பெரியாரை மதித்தவன் தான் அங்கே சீமான் கட்சியில இருந்திருக்கிறார். அதனால இப்ப என்ன ஆச்சு, இன்னுமே தமிழ் மண்ணை காப்பாற்ற வேண்டும் என்றால் கொள்கையோடு இருக்க வேண்டும் என்றால், சுயமரியாதையோடு இருக்க வேண்டும் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இருக்க வேண்டும் என்று இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சேர்ந்து கொண்டிருக்கிறார்.